Hello everyone. Sexual reproduction in flowering plants, very important lesson. இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன், ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் செக்ஸுவல் ஆர்கன். ஓகே, கைனூஷியம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. கைனூஷியம் இஸ் த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஆஃப் யர் ஃப்ளார். ஸோ ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா 4 வால்ஸ் இருக்கும்: கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனூஷியம். இந்த கைனூஷியம் இஸ் த ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன். ஓகே, அதில் தான் அந்த சீடு, ஃப்ரூட், ஓவியூல் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, the gynoecium அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it is a female reproductive organ. The unit of gynoecium is carpel. Okay, so இதான் ஒரு carpel வரைஞ்சிருக்கேன் and gynoecium. Okay, so this carpel contains 3 parts. பார்த்தீங்கன்னா தெரியும், stigma. One is stigma, second one is style, third one is ovary. Style, stigma and ovary. Okay, styleங்கிறது என்ன? Sorry, first stigma. Stigma அப்படிங்கிறது என்ன? The landing portion of pollen grains. Pollen grains are the male gametophyte இருக்கு இல்லையா, இந்த pollen grains pollination மூலமா இங்க வந்து டஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ the landing portion of the pollen grainங்கிறது ஸ்டிக்மா. அப்புறம் ஸ்டைல்ங்கிறது என்னது? the tubular structure, okay, that receive pollen tube, அது வந்து ஸ்டைல். then ovary, the basal part of the carpel, that is ovule. okay, so அந்த ஓவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாசண்டான ஒரு டிஷ்யூ இருக்கும். Placenta provides enough nutrients to the developing ovule னே சொல்லுவாங்க. அந்த பிளாசண்டாவில் இந்த ஓவியூல்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, எத்தனை ஓவியூல்ஸ் இருக்கலாம்? 1 ஓவியூல் இருக்கலாம், ஆர் மோர் தென் 1 ஓவியூல் இருக்கலாம். இப்போ 1 ஓவியூல் இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், வீட், மேங்கோ. அப்போ சீட்ஸும் ஒன்று தான் போகணும். ஓகே, ஸோ ஓவியூல் இஸ் மாடிஃபைடு இன்டு சீடுன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வில் பி 1. மெனி ஓவியூல்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பப்பாயா. பப்பாயாலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ். ஓகே, வாட்டர்மெலன், ஆர்கிட்ஸ், இதிலெல்லாம் பார்த்தா அதிகமாக சீட்ஸ் இருக்கும். ஸோ மெனி ஓவில்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஹியர். ஓகே, அண்ட் தென் இந்த கார்பல் வந்து சில பிளான்ட்ஸில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 4-5 கார்பல் இருக்குன்னா ஃப்ரீ கார்பல்ஸாக இருக்கும். தட் இஸ் கால்டு அப்போ கார்பஸ். அப்போ கார்பஸ் எதில் பார்க்கலாம்னா நம்ம ரோஸில் பார்க்கலாம். ரோஸ், லோட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி விதையாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கார்பல்குள்ளே இருக்கும். மிச்சேலியா. ஓகே, மிச்சேலியா, ரைட். தீஸ் ஆர் அப்போகார்பஸ். அதே இது சின்கார்பஸ். மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ட்ஸ் ஹேவ் சின்கார்பஸ், ஃபியூஸ்ட் கார்பல். நீங்கள் ஆரஞ்சு பழத்திலே பார்க்கலாம், ஒவ்வொரு சேம்பரும் ஒவ்வொரு கார்பல் தான். எல்லா சேம்பரும் ஃபியூஸ் ஆகி ஒரே ஃப்ரூட்டாக இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் கார்பல், ஃபியூஸ்ட் கார்பல், சின்கார்பஸ். ஓகே, அதுக்கு மால்வேசி, சொலனேசி எல்லாமே எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள், ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கார்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெகாஸ்போரோஃபில், அதாவது மெகாஸ்போர்களை ஃபார்ம் பண்ணக்கூடிய இலைகள். ஓகே, அதே இந்த ஓவியூல் இருக்குல்ல, ஓவியூல்ங்கிறது என்ன அப்படின்னா மெகாஸ்பொராஞ்சியம். ஓவியூல் தான் ஸ்பொராஞ்சியம். பாருங்க, ஸ்போரோஃபில், மெகாஸ்போரோஃபில்குள்ள மெகாஸ்பொராஞ்சியம், மெகாஸ்பொராஞ்சியத்துக்குள்ள தான் இந்த மெகாஸ்போர், அதுதான் எம்ப்ரியோ சாக்காக மாறும். ஸோ இதுதான் இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் மெகாஸ்போர், எம்ப்ரியோ சாக். ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன், ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஸோ ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஓவியூல்ங்கிறது என்ன? மெகாஸ்பொராஞ்சியம். ஓகே, இந்த இருக்கு ஒரு ஓவியூ, ரைட். இந்த வட்டமாக இருக்கிறது தான் ஓவியூல். ஓகே, இதை மெகாஸ்பொராஞ்சியம் சொல்லுவோம். ஓவியூல் இஸ் அட்டாச்டு வித் பிளாசண்டா. ஓகே, பை எ டிஷ்யூ. இப்போ இந்த இங்கே பிளாசண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாசண்டாவோட ஓவியூல் அட்டாச் ஆகிருக்கு ஒரு டிஷ்யூனால. திஸ் டிஷ்யூ இஸ் கால்டு ஃபியூனிகுலஸ். ஓவியூல் இஸ் அட்டாச்டு வித் பிளாசண்டா பை எ டிஷ்யூ கால்டு ஃபியூனிகுலஸ். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபியூனிகுலஸ் வந்து ஓவியூலோட அட்டாச் ஆகக்கூடிய இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இந்த ஜோன், எஸ்பெஷலி த போர்ஷன் ஆஃப் ஃபியூனிகுலஸ் தட் அட்டாச்சஸ் வித் ஓவியூல் இஸ் நோன் அஸ் ஹிலம். அப்போ ஹிலம்ங்கிறது ஃபியூனிகுலஸோட அந்த அட்டாச்சிங் போர்ஷன். ஓகே, ஹிலமும் ஃபியூனிகுலஸ் எல்லாம் ஒன்று தான், பட் இருந்தாலும் இந்த ஓவியோட அட்டாச்சிங் போர்ஷன் தான் ஹிலம். அண்ட் இந்த ஃபியூனிகுலஸ் எக்ஸ்டென்ஸ் ஃபார் சம் ரீஜன். இது வரைக்கும் போகுதா ஃபியூனிகுலஸ்? இது வரைக்கும் போகுது, இங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரை போகுது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன், ஓவியல் டிஷ்யூவோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன அப்படின்னா ராப்பே. ஸோ ரேப்பேங்கிறது நீங்கள் சீட்ஸ்லேயே பார்க்கலாம், மொச்சை அதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஃபேங்கிறது இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒரு ரிட்ஜ் மாதிரி இருக்கும்.
ரிச் மாதிரி இருக்கும், அதுதான் ராஃபே. அது வந்து ஃபியூனிகுலஸ் அட்டாச் ஆகிருந்த ஒரு ஏரியா தான், ஃபியூனிகுலஸ் அட்டாச் வித் ஓவியம். ஸோ ராஃபே. ஓகே, இப்போ நம்ம ஹிலம், ஃபியூனிகுலஸ், ராஃபே எல்லாம் தெரியும். இப்போ இது மட்டும் நம்ம வசதிக்காக தான் அழிக்கிறேன், பட் இது அப்படியே தான் இருக்கும். இது நம்ம வசதிக்காக அழிச்சிக்கிறேன். ஃபியூனிகுலஸை அப்படியே அழிச்சிட்டேன். ஓகே, ஃபியூனிகுலஸை அழிச்சிட்டேன்ப்பா. ஹிலம், ஃபியூனிகுலஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்மகிட்ட மிச்சம் இருக்கிறது தான் ஓவியம். மிச்சம் இருக்கிறது தான் என்னதுங்க? ஓவியம். ரைட். ஸோ திஸ் இஸ் ஓவியம். ஓகே, ஃபியூனிகுலஸ், ஹிலம், ராஃபேலாம் எடுத்துட்டேன். இது ஓவியம். இந்த ஓவியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சென்ட்ரல் பொசிஷனில் ஒரு எக் மாதிரி இருக்கா, தட் இஸ் எம்ப்ரியோ சாக். எம்ப்ரியோ சாக். அந்த எம்ப்ரியோ சாக்கை சுற்றி ஒரு ப்ளூ கலரில் ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்கா, அதுதான் ஒரு நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ. That nutritive tissue is called nucellus. அது டிப்ளாய்டில் தான் இருக்குது. ஓகே, பட் இந்த எம்ப்ரியோ சாக் எப்படி இருக்குன்னா 8 நியூக்ளியோட இருக்கும். அதுக்குள்ளே 8 நியூக்ளியர் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 நியூக்ளியர் இருக்கும். ஆனால் 7 செல் இருக்கும். ஸோ 7 செல் 8 நியூக்ளியர் கண்டிஷனில் எம்ப்ரியோ சாக் இருக்கும். அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த இருக்குது. ரைட். ஸோ நியூசெல்லஸ் அப்படிங்கிற நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ இருக்குது. அதையும் கவர் பண்ணி 2 லேயர் இருக்கா, ஒரு பெரிய லேயர், ஒரு சின்ன லேயர். பெரிய லேயருக்கு பேர் அவுட்டர் இண்டக்மெண்ட், சின்ன லேயருக்கு பேர் இன்னர் இண்டக்மெண்ட். ஓகே, ஸோ ஹவு மெனி இண்டக்மெண்ட்? அவுட்டர் இண்டக்மெண்ட், இன்னர் இண்டக்மெண்ட். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் இண்டக்மெண்ட். இந்த இண்டக்மெண்ட் அப்படிங்கிறது சூள் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. நியூசெல்லஸ்ங்கிறது சூள் திசு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகே, இந்த சூள் உரையோட வேலை என்னன்னா சீடு கோட்டாக மாறி, அவுட்டர் சீட் கோட், இன்னர் சீடு கோட்னு சொல்லுவாங்க. அவுட்டர் சீடு கோட்டுக்கு பேர் டெஸ்டா, இன்னர் சீடு கோட்டுக்கு பேர் டெக்மன். இந்த 2 சீடு கோட்டை உண்டாக்குறது தான் இந்த இண்டக்மெண்ட்டோட வேலை. ஓகே, இப்போ நமக்கு இண்டக்மெண்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, நியூசெல்லஸ்ங்கிற நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் இண்டக்மெண்ட்டுங்கிறது ப்ரொடெக்டிவ் லேயர், ஆனால் நியூசெல்லஸ்ங்கிறது எஸ் நியூட்ரிட்டிவ் லேயர். ஸோ ப்ரொடெக்டிவ் லேயர், நியூட்ரிட்டிவ் லேயர். ஓகே, அப்புறம் இந்த நியூசெல்லஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்மில் கம்ப்ளீட்லி யூட்டிலைஸ்டு பை டெவலப்பிங் எம்ப்ரியோ சாக். ஒரு எம்ப்ரியோ சாக் டெவலப் ஆகும்பொழுதே அந்த நியூசெல்லஸ் என்ன ஆகிடும்? கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் ஆகிடும். இதுதான் 90% ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்மில். பட் சில ஆஞ்சியோஸ்பர்ம் பிளான்ட்ஸில் நியூசெல்லஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அழியாமல் இருக்கும், as a thin layer even after formation of seeds. சீடு ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும் நியூசெல்லஸ் வந்து சீட்ஸில் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி சில சீட்ஸில் மட்டும் ஒரு தின் லேயராக இருக்கக்கூடிய இந்த நியூசெல்லஸோட நேம் என்னன்னா பெரிஸ்பெர்ம். லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க பெரிஸ்பெர்ம்ஸ். The perisperms are formed by nucellus, remaining nucellus. இது கம்பல்சரியாக கேட்பாங்க. பெரிஸ்பெர்ம்னா என்ன? இது எல்லா பிளான்ட்லேயும் இருக்காது, சில பிளான்ட்ஸில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டர், பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னங்க? கேஸ்டர். கேஸ்டர் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பெரிஸ்பெர்ம். பைப்பரேசி, பைப்பரேசி அதாவது பைப்பர் லாங்கம், லவங்க செடி. பைப்பர் லாங்கம், பைப்பர் நைக்ரம், பிளாக் பெப்பர், பெப்பரில் இருக்கும். ஓகே, ஜிஞ்சிபரேசி ஃபேமிலி, அதாவது டர்மரிக் ஜிஞ்சர். ஓகே, ஜிஞ்சிபரேசி. ஸோ கேஸ்டர், பைப்பரேசி, ஜிஞ்சிபரேசி, டர்மரிக் ஜிஞ்சர், பீட், சுகர் பீட் இல்லையா, அதுலாம் கேஸ்டர். பைப்பரேசிக்கு நம்ம பெப்பரை எக்ஸாம்பிளாக சொல்லலாம், பைப்பர் நைக்ரம். ஜிஞ்சிபரேசிக்கு டர்மரிக் ஜிஞ்சர், அதுலாம் பெரிஸ்பெர்ம் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் பெரிஸ்பெர்ம்? வி ஹவ் கம்ப்ளீட்டட். பெரிஸ்பெர்ம் எல்லா பிளான்ட்லேயும் இருக்காதுப்பா. கேஸ்டர், பைப்பரேசி இந்த மாதிரி பிளான்ட்ல மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சம் ஃபிலமெண்ட் அட்டாச் வித் ஃபியூனிக்கிள். ஓகே, இந்த இடத்துல அந்த ஃபியூனிக்கிளில் சில ஃபிலமெண்ட்ஸ் அட்டாச் ஆயிடும். அந்த ஃபிலமெண்ட்டுக்கு பேர், இந்த ஃபிலமெண்ட்டுக்கு பேர் அப்ஸ்டுரைட்டர். இந்த அப்ஸ்டுரைட்டர் அப்படிங்கிற இந்த ஃபிலமெண்ட் வந்து ஒன்று மெஜாரிட்டி ஃபியூனிக்லஸில் தான் அட்டாச் ஆகிடும், சில நேரங்களில் பிளாசண்டாவோடையும் அட்டாச் ஆகிருக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் அப்ஸ்டுரைட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் கைட்ஸ் ஆர் ஹெல்ப் டு த டைரக்ஷன் ஆஃப் போலன் டியூப். போலன் டியூப் வந்து இந்த வழியாக தான் போகணும், மைக்ரோபைல் வழியாக போங்க, இப்படி வர போலன் டியூப் இதுக்குள்ளே போங்க அப்படின்னு கைட் பண்ணுறது தான் இந்த அப்ஸ்டுரைட்டரோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்ஸ்டுரைட்டர் ஹெல்ப் டு கைட் த போலன் டியூப் டுவர்ட்ஸ்
மைக்ரோபைல். ஓகே, முக்கியம், கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்ஸ்டுரேட்டர்ஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவரி இஸ் ஓவர். நெக்ஸ்ட், இந்த ஓவரி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓவரி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஓவரி அல்லது இந்த ஓவியூல் அல்லது எம்ப்ரியோ சாக் இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு மெயினாக பார்க்க போகிறோம். இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஒரு கைனோஷியத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு நிறைய செல்லுலர் நியூசெல்லஸோட இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ வெரி ஃபர்ஸ்ட் நியூசெல்லஸ் ஃபார்ம் ஆகும். நீங்கள் கைனோஷியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கைனோஷியத்துக்குள்ள பிளாசண்டா இருக்குது. இந்த பிளாசண்டாவில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீமார்டியல் ஸ்டேஜில் ஒரு பட்டு மாதிரி தான் வருது. அந்த பட்டு தான் இது. ஸோ இதுதான் அந்த ஓவியூலே ஃபார்ம் பண்ண போகுது. நல்லா கவனிங்க. ஸோ தெர் ஆர் மெனி யூனிஃபார்ம் அன்டிஃபரன்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ் வித் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. இந்த செல் எல்லாமே மெரிஸ்டம் ஆக்குத்திசுவோட பண்பை கொண்டிருக்கும். அதாவது மல்டிப்ளை ஆகும் ஃபாஸ்ட்டாக வித் மெரிஸ்டமேட்டிக். தீஸ் செல்ஸ் ஆர் கால்டு நியூசெல்லஸ் செல்ஸ். நியூசெல்லஸ் எதனால் கவர் ஆகிருக்குன்னா, இட் இஸ் கவர்டு பை சிங்கிள் லேயர் ஆர் டபுள் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ். ஓகே, ஸோ எபிடெர்மிஸ்னால கவர் ஆகிடும். ரைட், இப்போ நல்லா கவனிக்கணும் எப்படி மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகுது, எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகுது. ரைட், ஹைபோடெர்ம் ஒன் ஆஃப் த செல், ஒரு செல் பிலோ த எபிடெர்மிஸ், ஹைபோடெர்மல் செல். ஒன் செல் of the hypodermal region function as archisporial cell. ஒரு செல் நல்லா ஆக்டிவ் ஆக போகுது. that cell is called archisporial cell. நியூசெல்லஸ்ல ஒரு செல் மட்டும் ஆர்கிஸ்போரியல் செல்லா ஃபங்க்ஷன் ஆக போகுது. இந்த ஆர்கிஸ்போரியல் செல் undergo mitotic division to form two cells. இப்போ எத்தனை ஆர்கிஸ்போரியல் செல் இருக்கு? 2. ஓகே, near the epidermis the archisporial cell is called primary parietal cell. Okay, towards center அந்த செல்லுக்கு பேரு primary sporogenous cell. Okay, இப்போ என்ன நடந்திருக்கு? ஒரு ஆர்கிஸ்போரியல் செல் மைட்டோட்டிக் டிவிஷன் மூலமா 2 செல்ஸா ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பிரைமரி பரைட்டல் செல், இன்னொன்று பிரைமரி ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இதே மாதிரி தான் ஆன்தர்லையும் ஃபார்மேஷனில் பார்த்தோம். மைக்ரோஸ்போர் டெவலப்மெண்ட்லையும் அப்படி தான் பார்த்தோம். ஓகே, இதே சேம். ஓகே, ரைட். இப்போ இந்த 2 செல் இருக்கு இல்லையா, பிரைமரி பரைட்டல் செல். இந்த பிரைமரி பரைட்டல் செல்லும் மல்டிப்ளை ஆகும். இந்த பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் நவ் ஆக்டஸ் மெகாஸ்போர் மதர் செல், டிப்ளாய்டு செல். மெகாஸ்போர் மதர் செல்லாக மாறுது. இந்த கீழே இருக்க செல் மெகாஸ்போர் மதர் செல் ஆகிடுது. பிரைமரி பரைட்டல் மல்டிப்ளை ஆகி இண்டக்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய செல் தான் மெகாஸ்போர் மதர் செல். ஏன் மதர் செல்னு சொல்கிறோம்? பிகாஸ் இட் அண்டர்கோஸ் மியாட்டிக் டிவிஷன். குன்றல் பகுப்பில் ஈடுபடப்படும் மியாட்டிக் டிவிஷன். ஸோ தே ஆர் கால்டு மெகாஸ்போர் மதர் செல். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மெகாஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டாக இருக்குது, அது மியாட்டிக் டிவிஷனில் போயிட்டு எவ்வளோ டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்? எஸ், 4 டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது ஹேப்ளாய்டாக இருக்குமா டிப்ளாய்டாக இருக்குமா? ஸோ மியாட்டிக்னாலே ரிடக்ஷன் டிவிஷன் இல்லையா? ஸோ ஹேப்ளாய்டாக மாறிடும். அப்போ எத்தனை ஹேப்ளாய்டு செல்ஸ் ஃபார்ம் ஆகுது? 4 டாட்டர் செல்ஸ். 1 2 3 4. ஓகே, எப்போவுமே இந்த மேலே இருக்கக்கூடிய பகுதி மைக்ரோபைல் எண்டு, கீழே இருக்கக்கூடிய பகுதி சலாசல். ஓகே, there are 4 haploid cells. In the 4 haploid cell, out of these 4 haploid cell, one cell near sarasal end, இந்த ஒரு செல் இருக்கு இல்லையா, one cell as a functional, remaining 3 disintegrates. Most of the angiospermல இதான் ஒரு செல் தான், அதுவும் சலாசல் எண்டு, basal cell, basal megaspore. Basal megaspore act as functional megaspore. இதுதான் most of the angiosperm. நம்ம typical angiosperm ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா, அது பேர் என்ன? நேற்று கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் இல்லையா, typical angiosperm. கேப்சல்லா. எஸ், கேப்சல்லா. அந்த கேப்சல்லால கூட எப்படி தான் இருக்கு, கேப்சல்லால கூட சொல்ல முடியாது, ஏன்னா அது typical angiosperm. அதில் எப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு செல் தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர்னே சொல்லுவோம். ஓகே, சலாசல் எண்.
நல்லா ஞாபகம், மைக்ரோபைல் எண்டு கிடையாது, சலாசிலியன். மீதி 3 என்ன ஆகும்னா அழிஞ்சு போயிடும். இப்போ நம்மகிட்ட ஒரே ஒரு ஹேப்ளாய்டு மெகாஸ்போர் மதர் செல் இருக்கு. அதில் எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும்? ஹேப்ளாய்டு நியூக்ளியஸ்னு சொல்கிறேன். அப்போ ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் என்ன ஆக போகுதுன்னா, இந்த மெகாஸ்போர் தான் எம்ப்ரியோஸாக கன்வெர்ட் ஆகுது. என்ன சார் சொல்கிறீங்க? இதில் ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்குது மெகாஸ்போரில், ஆனால் இங்கே 8 நியூக்ளியஸ் இருக்குது. அது போக 7 செல் இருக்குது, ஆனால் அங்கே ஒரே செல் ஒரே நியூக்ளியை ஹேப்ளாய்டு நியூக்ளியை தான் இருக்குது, ஆனால் இங்கே 8 நியூக்ளியஸ் இருக்குது. இந்த கன்வர்ஷனை பற்றி தான் இப்போ பார்ப்போம். ரைட். ஸோ இனி நல்லா ஃபாலோ பண்ணணும். சிம்பிள் தான். ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் நம்மக்கிட்ட இருக்குது, அதில் ஒரே ஒரு ஹேப்ளாய்டு நியூக்ளியை இருக்குது. ஹேப்ளாய்டு நியூக்ளியை. ஓகே. இப்போ மியாட்டிக் டிவிஷன் முடிஞ்சிருச்சு. இது ஒரு ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். இது என்னவா மாறப்போகுது? 7 செல்டு 8 நியூக்ளியை கண்டிஷனில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோசாக்கா மாறப்போகுது. இந்த எம்ப்ரியோசாக் தான் ஓவியலுக்குள்ளே இருந்தது இல்லையா? சரி, இது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே. இந்த ஒரு நியூக்ளியை என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு மியாட்டிக்லாம் முடிஞ்சிருச்சு, அதில் 3 செல் அழிஞ்சிருச்சு, ஒரே ஒரு செல் தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். இந்த ஒரு செல் ஒரு நியூக்ளியை இருக்குல்ல, இட் அண்டர்கோஸ் ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன், மைட்டாட்டிக் டிவிஷன். அப்போ இந்த ஒரு நியூக்ளியை வந்து 2 நியூக்ளியாக மாறிடும் இல்லையா? ஒரு மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்துச்சு, அப்போ 2 நியூக்ளியை ஃபார்ம் ஆயிடுச்சு. செகண்ட் மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும். அதுக்கு முன்னாடி இந்த நியூக்ளியஸ் வந்து நார்த் போலுக்கும் இந்த நியூக்ளியஸ் சவுத் போலுக்கும் போயிடும். ஓகே. ஈச் நியூக்ளியை ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் டுவர்ட்ஸ் நார்த் போல். இப்போ எத்தனை நியூக்ளியை இருக்குது? 2 நியூக்ளியை இருக்குது. எத்தனை டிவிஷன் நடந்திருக்கு? ஒரே ஒரு டிவிஷன் தான் நடந்திருக்கு. இப்போ இந்த நியூக்ளியஸும் இந்த நியூக்ளியஸும் சேர்ந்து செகண்ட் டிவிஷன், செகண்ட் மைட்டாட்டிக் டிவிஷன். இது ஃபர்ஸ்ட் மைட்டாட்டிக் பாஸ், மியாட்டிக்ல பாஸ், மைட்டாட்டிக். செகண்ட் மைட்டாட்டிக் நடக்கும்போது 2 நியூக்ளியை எத்தனை நியூக்ளியை ஆயிடும்? 4 ஆயிடும். இந்த 1 2 ஆயிடும். எல்லாமே ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷன் தான். இந்த 1 2 ஆயிடும். அப்போ எத்தனை மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்திருக்கு? 2. அப்புறம் தேர்ட் மைட்டாட்டிக் நடந்தால் 4 என்ன ஆகிடும்? 8 ஆகிடும். ஓகே. இந்த 1 2 ப்ரொடியூஸ் பண்ணிடும், இந்த 1 2 ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ மேலே 4 கீழே 4 வரும். 2 டாட்டர் நியூக்ளியை 4 ஆகிடும். அப்போ இங்கே 4 இங்கே 4 8 இருக்குது. இப்போ தேர்டு மைட்டாட்டிக் டிவிஷன். எத்தனை மைட்டாட்டிக் டிவிஷன் இருந்ததுன்னா 3 மைட்டாட்டிக் டிவிஷன். ஒரு மெகாஸ்போர் வந்து ஒரு எம்ப்ரியோசாக்கா மாறுறதுக்கு இடையில 3 மைட்டாட்டிக் டிவிஷன். ஒரு நியூக்ளியஸ் 8 நியூக்ளியஸாக மாறிடுச்சு. ஓகே. அடுத்த ஸ்டேஜ் பாருங்க. இது எல்லாமே ஹேப்ளாய்டு நியூக்ளியை தான். ஓகே. 8 நியூக்ளியஸ் இருக்கு. அதில் இந்த மேலேருந்து ஒரு நியூக்ளியஸும் கீழேருந்து ஒரு நியூக்ளியஸும் இங்கே வந்துடும், சென்டருக்கு வந்துடும். இந்த 2 நியூக்ளியை நம்ம அப்போ மேலே 3 கீழே 3 தான் இருக்கும். இந்த நடுவில் அந்த 2 நியூக்ளியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா போலார் நியூக்ளியை. இந்த போலார் நியூக்ளியை தான் இங்கே இருக்கு. போலார் நியூக்ளியை, துருவ நியூக்ளியஸ்கள், போலார் நியூக்ளியை. மேலேருந்து 1 இருந்துச்சு, கீழே இருந்து 1, சென்டரில் 2 நியூக்ளியஸ். இப்போ மேலே எத்தனை இருக்குது? 3 நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நியூக்ளியஸுக்கும் ஒவ்வொரு சைட்டோபிளாசம் டிவிஷன் நடக்குது, சைட்டோகைனசிஸ் நடக்குது. இதுக்கு முன்னாடி கேரியோகைனசிஸ் நடந்தது. இப்போ சைட்டோகைனசிஸ், டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் நடந்து மேலே 3 செல்லாக மாறிடும். மேலே வந்து 3 செல்லாக அப்படி மாறிடும். ஒவ்வொருலையும் ஒவ்வொரு ஹேப்ளாய்டு நியூக்ளியஸ் இருக்கும். அதே மாதிரி கீழேயும் 3 சைட்டோபிளாசம் டிவிஷன் நடந்துடும். அப்போ கீழே 3 செல் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியூக்ளியஸ். இந்த 2 செல்லுக்கு பேர் சினர்ஜிட்கள். இந்த செல்லுக்கு பேர் எக்கு. இது ஒரு பெரிய செல். அப்போ இங்கே கீழே 2+1 சொல்லுவாங்க, மேலே வந்து 3 செல்லுவாங்க. ஓகே. அப்போ இங்கே 3 செல், இங்கே 3, 6 செல் ஆகிடுச்சு. இந்த நடுவில் இருக்கிற 2 நியூக்ளியஸ்க்கு சேர்த்து ஒரே லார்ஜர் செல் ஒன்று ஃபார்ம் ஆகும், அதுதான் சென்ட்ரல் செல். அப்போ மொத்தம் எத்தனை செல்லுங்க வருது? சினர்ஜிட்ஸ் 2, எக் 1, 3, ஆன்டிபோடல். இந்த செல்லுகளுக்கு பேர் ஆன்டிபோடல். ஓகே. எதிர் துருவ செல்கள், ஆன்டிபோடல். ரைட். அப்போ சென்ட்ரல் செல் 1 லார்ஜர் செல், ஆன்டிபோடல் 3. எக்கு பேரட்டஸில் 3 இருக்குது, ஒரு எக்கும் 2 சினர்ஜிட்ஸ், மொத்தம் 7 செல் வரும். 7 செல்டு. ஆனால் நியூக்ளியஸ் கனெக்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. ஓகே. 8 நியூக்ளியை. 7 செல் தான் இருக்குது, ஆனால் 8 நியூக்ளியை வருது. இதுக்கு பேர் பாலிகோனம் டைப் ஆஃப் எம்ப்ரியோசாக். ஏன்?
பாலிகோனுங்கிற பிளான்ட்ல ஸ்ட்ராஸ்பர்கர்ங்கிற ஒரு பர்சன் தான் ஃபர்ஸ்ட் இந்த 7 செல் 8 நியூக்ளியை கண்டிஷனை கண்டுபிடிச்சார். வெரி ஃபர்ஸ்ட் இந்த சிச்சுவேஷனை கண்டுபிடிச்சதே ஸ்ட்ராஸ்பர்கர் இன் பாலிகோனம் பிளான்ட். ஸோ திஸ் டைப் ஆஃப் எம்ப்ரியோ சாக் இஸ் த மோஸ்ட் காமன் டைப், ஈவன் கேப்சலாலையும் இதார், அண்ட் இட் இஸ் கால்டு பாலிகோனம் டைப். முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பிளான்ட் பாலிகோனம். ஸோ திஸ் இஸ் கால்டு பாலிகோனம் எம்ப்ரியோ சாக். 7 செல் 8 நியூக்ளியை கண்டிஷன் யார் கண்டுபிடிச்சாங்க? ஸ்ட்ராஸ்பர்கர் இன் பாலிகோனம் பிளான்ட். ஸோ அதனால இந்த எம்ப்ரியோ சாக்கு பேர் பாலிகோனம் டைப். வாட் இஸ் பாலிகோனம் டைப் ஆஃப் எம்ப்ரியோ சாக்? 7 செல்டு 8 நியூக்ளியை கண்டிஷன். 8 நியூக்ளியஸ் எப்படி வந்துச்சு தெரியுமா? ரைட், 3 மைட்டாட்டிக் டிவிஷன். எல்லா நியூக்ளியஸும் ஹாப்ளாய்டாக இருக்கா டிப்ளாய்டாக இருக்கா? எஸ், ஹாப்ளாய்டாக இருக்கு. சரி, இப்போ ஒரு மெச்சூர் எம்ப்ரியோ சாக்கு பாருங்க. இதுதான் ஃபீமேல் கேமிட்டோபைட். ஓகே, இதில் எத்தனை நியூக்ளியஸ் இருக்குன்னா 8 நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, இதில் எது மைக்ரோபைல் எண்டு, எது சலாசல் எண்டுனா ஆன்டிபோடல்ஸ் இருக்குல்ல, அதுதான் சலாசல் எண்டு. இந்த எக்கு சினர்ஜிக்ஸ் அதெல்லாம் மைக்ரோபைல் எண்டு. ஓகே, ஸோ மைக்ரோபைல் எண்டில் 2 சினர்ஜிக்ஸ் இருக்கு. போலன் டியூப் டெவலப் ஆகி வரும்போது சினர்ஜிக்ஸோட 2 நியூக்ளியஸும் டிஸ்இன்டகிரேட் ஆயிடும். போலனோட வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸும் இங்கே இருக்கக்கூடிய 2 சினர்ஜிட்டோட நியூக்ளியஸும் 3 நியூக்ளியஸும் சேர்ந்து எக்ஸ் பாடிஸாக மாறிடும். இங்கே பிலிஃபார்ம் அப்பாரட்டஸ்னு ஒரு அப்பாரட்டஸ் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுன்னா, இந்த பிலிஃபார்ம் அப்பாரட்டஸ் நல்லா கவனிங்க. பிலிஃபார்ம் அப்பாரட்டஸ் என்ன பண்ணுன்னா, செக்ரீட் கெமிக்கல் போரான் ஐனோசிட்டால், நேற்று சொன்னேன் இல்லையா, போரான் ஐனோசிட்டால், அந்த கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணி ஐனோசிட்டால், போரான் அண்ட் ஐனோசிட்டால் செக்ரீட் பண்ணுறது பிலிஃபார்ம் அப்பாரட்டஸ். செக்ரீட் பண்ணி போலன் டியூப்பை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டைரக்ஷன் ஆஃப் போலன் டியூப் இந்த பக்கம் வரணும், மைக்ரோபைல் வழியாக வரணும் அப்படின்னு சொல்கிறது பிலிஃபார்ம் அப்பாரட்டஸ். எக்கு தான் ஃபர்டிலைசேஷன் ஆகி என்ன ஆகிடும், எக்கு வந்து கருவாயிடும், எம்ப்ரியோ மாறிடும். இந்த போலார் நியூக்ளியை பற்றி சொல்ல போகிறேன். அதில் ஒரு மேல் நியூக்ளியஸ் வந்து அட்டாச் ஆகி ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பர்மாக மாறிடும், 3N மாறிடும். இது ஃபர்டிலைசேஷன் பொழுது நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆன்டிபோடல்ஸ்லாம் டிஸ்இன்டகிரேட் ஆகிடும். சினர்ஜிடு ஆன்டிபோடல்ஸ் இந்த 5 செல் 5 நியூக்ளியஸும் டிஸ்இன்டகிரேட் ஆகிடும். ஓகே, எக்கும் சென்ட்ரல் செல்லோட நியூக்ளியஸும் தான். எக் வந்து எம்ப்ரியோவாக மாறிடும், சென்ட்ரல் செல்லோட நியூக்ளியஸ் வந்து எண்டோஸ்பர்மாக மாறிடும், கருவும் திசு. ஓகே, ஸோ இதான் ஒரு ஜென்ரலாக ஒரு ஓவியூலோட ஸ்ட்ரக்சர். அப்புறம் மெகாஸ்போர் என்ன டெவலப் ஆகிருக்கு, எம்ப்ரியோ சாக்காக டெவலப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஓவியல் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓவியல்னாலே அவுட்டர் இண்டக்மெண்ட், இன்னர் இண்டக்மெண்ட். ஓவியல்னாலே என்ன ஸ்ட்ரக்சர் வரணும், அவுட்டர் இண்டக்மெண்ட், இன்னர் இண்டக்மெண்ட். அப்புறம் ஃபியூனிகுலஸ் எல்லாம் இருக்குது. இதான் ஓவியூல். இதில் ஓவியூலில் என்ன இருக்குங்க, நியூசெல்லஸ் இருக்குது. ஓகே, ப்ளூ கலரில் நியூசெல்லஸ் இருக்குது. அப்புறம் எம்ப்ரியோ சாக், அதாவது ஃபீமேல் கேமெட்டோஃபைட். இந்த 7 செல் இருக்குது, ஆன்டிபோடல் இருக்குது, போலார் நியூக்ளியர் இருக்குது, எக் இருக்குது, சினர்ஜிக்ஸ் இருக்குது. ஓகே, இது ஒரு ஓவியலோட ஸ்ட்ரக்சர். இந்த ஓப்பனிங் மவுத்தாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இண்டக்மெண்ட் இல்லாமல் இருக்குல்ல, இதுக்கு பேர் மைக்ரோபைல். அது இது பேஸ் ஆஃப் த ஓவியல்ங்கிறது சலாசா. இந்த சலாசா மைக்ரோபைல் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் வந்து ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் இருக்கு. 6 டைப் ஆஃப் ஓவியல் ஸ்ட்ரக்சர், 6 டைப் இருக்கு ஓவியலோட ஸ்ட்ரக்சர். இந்த 6 டைப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல், ஆர்த்தோட்ரோபஸ், அனாட்ரோபஸ், ஹெமிட்ரோபஸ், ஆம்பிட்ரோபஸ், கேம்பைலோட்ரோபஸ், சர்சினோட்ரோபஸ்னு 6 டைப் இருக்கு. நல்லா கவனிங்க. ஆர்த்தோட்ரோபஸில் பாருங்க, இது சலாசா, இது மைக்ரோபைல், இது ஃபியூனிகுலஸ். எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கு. ஸோ ஃபியூனிகுலஸ், மைக்ரோபைல், சலாசா எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. அதனால இந்த ஓவியல் வந்து ஸ்ட்ரெயிட் ஓவியல். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைன் ஓவியல் எல்லாமே நேராக இருக்கு. ஃபியூனிகுலஸ், மைக்ரோபைல், சலாசா ஆர் இன் ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே இருக்கு ஃபியூனிகுலஸ், ஹிலமும் இருக்குது, சலாசா இருக்குது, மைக்ரோபைல் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கனால இந்த ஆர்த்தோட்ரோபஸ் ஓவியல் வந்து ஸ்ட்ரெயிட் ஓவியல்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பீட்டல் நட்டு, பாக்கு, பெப்பர் மிளகு,
பாலிகோனம் பார்த்தீங்களா, பாலிகோனம் டைப் 7 செல் 8 நியூக்ளியர் கண்டிஷன். ஜிம்னோஸ்பம் பிரிமிட்டிவ் பிளான்ட்ஸ். ஸோ அதனால் இந்த ஓவியலுக்கு இன்னொரு பேர் பிரிமிட்டிவ் ஓவியல். ஆர்த்தோட்ரோபஸ் வந்து பிரிமிட்டிவ் ஓவியல், ஸ்ட்ரெயிட் ஓவியல். ஏன்னா ஃபியூனிகுலஸ், மைக்ரோபெல், ஜலாசா எல்லாம் ஒரே லைனில் இருக்கு. ஓகே. செகண்ட் பாருங்க, அனாட்ரோபஸ். பெரும்பான்மையான ஆஞ்சியோஸ்பர்மில் இருக்கக்கூடியது அனாட்ரோபஸ். அனாட்ரோபஸில் எப்படி இருக்குது, மைக்ரோபெல், ஜலாசா எல்லாமே நேராக தான் இருக்குது. ஆனால் ஃபியூனிகுலஸ் தலைகீழாக இருக்குல்ல, அதாவது இந்த ஓவியல் இப்படி இல்லாமல் இப்படி தலைகீழாக இருக்கு. ஓகே. ஸோ அதனால் இந்த ஓவியல் பேர் இன்வெர்டட் ஓவியல். 180 டிகிரி தலையில் இருக்கு. ஓகே. அப்படி பார்க்கும்போது இங்கே மைக்ரோபைலு ஹிலமும் வேறு வேறு தள்ளி இருக்குது. ஆனால் இங்கே மைக்ரோபைலு ஹிலம்ங்கிறது இந்த ஃபியூனிகுலஸ் அட்டாச் பண்ணுற போர்ஷன், அதுவும் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஓகே. இந்த மாதிரி அனாட்ரோபஸ் தான் காமனாக இருக்கும். மால்வேசி, சொலனேசி, குக்கர்பிட்டேசி, கம்போசிட்டேனா சன்ஃப்ளவர் ஃபேமிலி இல்லையா, அஸ்ட்ரேசி அது. ஸோ அனாட்ரோபஸ் ஓவியல். தேர்டு பாருங்க, ஹெமிட்ரோபஸ். இது பாருங்க ஓவியல் வந்து இப்படி இருக்கு, ஹரிசாண்டலாக இருக்கு. ஸோ அதனால இதுக்கு பேர் ஹரிசாண்டல் ஓவியல். 90 டிகிரி. இது ஃபியூனிகுலஸ். ஓவியல் இப்படி இருக்கு, அப்புறம் 90 டிகிரி இப்படி வந்து இப்படி இருக்கு. ஸோ 90 டிகிரி ஓவியல். முன்னாடி சொன்னது 180 டிகிரி, இது 180 டிகிரி, இது 90 டிகிரி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரனன்குலஸ் பிரிமியம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோபைல் இங்கே இருக்குது, ஹிலம் அங்கே இருக்குது. மைக்ரோபைல் அவே ஃப்ரம் த ஹிலம், ரொம்ப அவேயாக இருக்குது, ரொம்ப தள்ளி இருக்குது. இதுதான் ஹெமிட்ரோபஸ். இன்னொன்று சொல்கிறேன், ஹெமிட்ரோபஸ்ங்கிறது ஆர்த்தோ ஆனால் ரெண்டுத்துக்கும் மிடில். ஆர்த்தோ இப்படி இருக்குது, ஆனால் இப்படி இருக்குது. அப்போ இது 0 டிகிரி, 90, 180ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 0க்கும் 180 நடுவில் இந்த 90 இருக்குது. அப்போ இன்டர்மீடியேட் ஓவியல் இது ஹெமிட்ரோபஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரனன்குலஸ் அண்ட் பிரிமுலா. ரனன்குலைஸுங்கிறது தான் ஆஞ்சியோஸ்பர்மோட வெரி 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 ப்ரிமிட்டிவ் ஃபேமிலி, வெரி ஃபஸ்ட் ஃபேமிலி. அதில் இந்த ஹெமிட்ரோபஸ் ஓவியல் இருக்கு. அடுத்து பாருங்க, ஆம்பிட்ரோபஸ். இது எப்படி இருக்குன்னா, இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூசெல்லஸை மட்டும் பாருங்கள். நியூசெல்லஸ் ரெட் கலரில் போடுறது இல்லையா, நியூசெல்லஸ் ஹார்ஷ் ஷூ ஷேப்பில் இருக்கு. நியூசெல்லஸ் அல்லது எம்ப்ரியோசாக் பாருங்க, அதே 7 செல் 8 நியூக்ளியர் கண்டிஷன் தான், ஹார்ஷ் ஷூ ஷேப்டு ஓவியல். அதே மாதிரி இந்த மைக்ரோபைல் ஜஸ்ட் க்ளோசஸ்ட் டு த ஹிலம், கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் ஆம்பிட்ரோபஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் மிராபிலிஸ், லெம்னா, பாப்பினா பப்பாவர் சோம்னிஃபரம், அலிஸ்மா, புட்டோமேசியே. இந்த ஃபேமிலியிலலாம் என்ன இருக்குது, ஆம்பிட்ரோபஸ் ஓவியூல். ஓகே. இது ஹார்ஷ் ஷூ ஷேப்டு ஓவியூல். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, கேம்பைலோட்ரோபஸ். இது ஜஸ்ட் ஹரிசாண்டலாக தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன மெயினாக பார்க்கணும்னா, இந்த நியூசெல்லஸ் இருக்குல்ல, அது வந்து கர்வ்டாக இருக்கு. அதான் இங்கே முக்கியம், வளைஞ்சிருக்கு. அதனால் இந்த ஓவியலுக்கு பேர் கர்வ்டு ஓவியல். ஆனால் இந்த மைக்ரோபைலு ஹிலமும் கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் இருக்குது. இது மைக்ரோபைல், இது ஹிலம், பக்கத்தில் தான் இருக்குது, க்ளோசஸ் ஃப்ரம் ஈச் அதர். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் க்ரூசிஃபெரைசி. பார்த்தீங்களா, கேப்சலா இதில் தான் வருது. கேப்சலா டிபிக்கல் ஆஞ்சியோஸ்பர்மில் கேம்பைலோட்ரோபஸ் இருக்குது, கர்வ்டு ஓவியல் இருக்குது. லெகிமினேசி, பல்ஸ் ஃபேமிலி, கப்பாரிடேசி. ஓகே. லாஸ்ட் பாருங்க, சர்சினோட்ரோபஸ். சர்சினோனாலே சுருள் வடிவம். நல்ல ஃபியூனிகுலஸ் இப்படி நேராக வந்து இப்படி வளைஞ்சு இல்லாமல், ஃபியூனிகுலஸ் ஒரு சுற்றி இருக்கு 360 டிகிரி. ஸோ 360 டிகிரி பாருங்க. ஃபியூனிகுலஸ் இப்படி வந்து ஒரு சுற்றிருச்சு, அப்புறம் தான் ஓவியல் நேராக தான் இருக்குது. ஆனால் ஃபியூனிகுலஸ் என்ன பண்ணிடுச்சு, ஒரு சுற்றிட்டு தான் போகுது. ஸோ 360 டிகிரி சுற்றி இருக்கு. சர்சினோ அப்படின்னாலே சுருள். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேக்டைசி, ஒப்பன்ஷியா. கள்ளிச்செடிகளில் கூட சர்சினோட்ரோபஸ் இருக்கும். மறந்துவிடாதுங்க. 6 டைப் ஆஃப் ஓவியல் எக்ஸாம்பிளோடு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் படிக்கும்போது படத்தை வரைஞ்சிக்கங்க, எக்ஸாம்பிள் மட்டும் படிச்சு போதும். ஓகே, தட் இஸ் பெட்டர். இப்போ இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஓவியம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டக்மெண்ட்ஸ். 2 இண்டக்மெண்ட் இருக்குது, அவுட்டர் அண்ட் இன்னர். அவுட்டர் இண்டக்மெண்ட் அவுட்டர் சீடு கொட்டா மாறும், இன்னர் இண்டக்மெண்ட் இன்னர் சீடு கொட்டா மாறும். ஆனால் ஸ்பெஷல் இண்டக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் இண்டக்மெண்ட் 2 இண்டக்மெண்ட் தாங்க இருக்கணும் நார்மலாக. பட் ஸ்பெஷல் இண்டக்மெண்ட்டில் 2 டைப்ஸ் இருக்குது. அரில், கேரன்கிள். ஓகே, கேரன்கிளுக்கு இன்னொரு பேர் ஸ்ட்ரோபியோல்.
ஓகே, அரில்னா என்ன அர்த்தம்னா தேர்ட் இன்டெக்மெண்ட் இருக்கும். 2 இன்டெக்மெண்ட் தான் இருக்கணும். ஆனால் தேர்ட் இன்டெக்மெண்ட் இருந்தால் ஸ்பெஷல் இன்டெக்மெண்ட். ஓகே, தேர்ட் இன்டெக்மெண்ட் ஸ்பெஷல் இன்டெக்மெண்ட் எதில் இருக்குது அப்படின்னா பேஸ் ஆஃப் த ஓவியில் இருக்கும். எக்ஸாம்பிள் லிச்சி ஃப்ரூட், க்ரீன் கலரில் லிச்சி ஃப்ரூட் இருக்குல்ல, அதில் தேர்ட் இன்டெக்மெண்ட் இருக்கு. ஓகே, கேரங்கிள் அண்ட் ஸ்டோப்பியோல் கேஸ்டர் பிளான்ட்ல இருக்கு. இது என்னன்னா இந்த அவுட்டர் இன்டெக்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் இன்டெக்மெண்ட், இது இன்னர் இன்டெக்மெண்ட். இந்த அவுட்டர் இன்டெக்மெண்ட் என்னன்னா அவுட் க்ரோத்தாக டெவலப் ஆகும். ஸோ அவுட்டர் இன்டெக்மெண்ட் டெவலப்ஸ் அவுட் க்ரோத் வித் ரிச் இன் சுகரி சப்ஸ்டன்ஸ். நல்ல இனிப்பாக சுகரி சப்ஸ்டன்ஸ். எது அவுட்டர் இன்டெக்மெண்ட். அவுட் க்ரோத்ஸ் ஆஃப் அவுட்டர் இன்டெக்மெண்ட், ப்ரோலிஃபரேஷன் ஆஃப் அவுட்டர் இன்டெக்மெண்ட், அதாவது மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து நல்ல பெருசாகிடும். அதனால வரக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் கேரங்கிள் அல்லது ஸ்டோப்பியோல். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேஸ்டர். ஓகே, இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் பை ஆண்ட்ஸ். எறும்புகளுக்கு இனிப்பு பிடிக்கும். கேஸ்டர் சீட்ஸை எறும்புகள் எடுத்துகிட்டு போகணும்னா அதுக்கு இனிப்பு வேணும். இந்த இனிப்பை கொடுக்குறது தான் கேரங்கிள். அதனால் இந்த வகையான இன்டெக்மெண்ட் என்ன எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மிர்மிகோ கோரி சீட் டிஸ்பர்சல் பை ஆண்ட்ஸ். மிர்மிகோ பைலினா சீட் பாலினேஷன் பை ஆண்ட்ஸ், மிர்மிகோ பைலின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிர்மிகோ கோரி, மிர்மிகோ கோரி சீட் டிஸ்பர்சல் பை ஆண்ட்ஸ். எறும்பு இனிப்பாக இருந்தால் போயிட்டு போகல, அதுதான் இங்கே கேரங்கிள். அடுத்தது பாருங்க, இப்போ ஒரு இன்டெக்மெண்ட் இருந்தால் யூனிக் டெக்னிக், அதே 2 இன்டெக்மெண்ட் இருந்தால் பை டெக்னிக். ஆனால் இன்டெக்மெண்ட்டே இல்லைன்னா ஏ டெக்னிக். இந்த மாதிரி 3 டைப்பாக இருக்கும். 3 இன்டெக்மெண்ட் இருந்தால் நம்ம அறியல்னு சொன்னோம். இப்போ யூனிக் டெக்னிக் எக்ஸாம்பிள் கேமோ பெட்டலே. கேமோ பெட்டலேங்கிறது ஒரு சப்கிளாஸ், அதில் சொலனைசி வரும். ஓகே, பை டெக்னிக் கேப்சல்லா, அதாவது பாலிப்பெட்டலை. பாலிப்பெட்டலையில 84 ஃபேமிலிஸ் இருக்கு, 84 ஃபேமிலிஸ் பாலிப்பெட்டலை. ஓகே, ஸோ ஃபேமிலிஸ் அதிகம். அது பை டெக்னிக் கேப்சல்லா அண்ட் மோனோகாட்ஸ்லையும் இருக்கு. ஆனால் ஏ டெக்னிக் இன்டெக்மெண்ட்டே இல்லை, சீடு கோட்டே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இது வந்து சாண்டலம், சந்தன மரம் அண்ட் லொராந்தம், இந்த 2லையும் என்ன இல்லை, சீடு கோட்டே இருக்காது. சாண்டலம் அண்டு லொராந்தம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதோட இந்த கிளாஸ் முடியுது.